எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகநாதன். நான் filmfx.com அப்படிங்கிற வெப்சைட்டில் பிளாக்ஸ், டுட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டுட்டோரியல் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்க இந்த லேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் இங்கே இருக்க ஒவ்வொரு ஐகான்ஸும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றிலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின டுட்டோரியல்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் விண்டோ எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டூல் செக்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுபோக இந்த ஒவ்வொரு பேனல்ஸும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றிலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டாப் ரைட் கார்னரில் ஒரு கார்டு வந்து ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணணும். ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே வந்து இந்த காம்போசிஷனுக்குள்ளே லேயர் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்போசிஷன் வந்து க்ரியேட் பண்ணிங்க. காம்போசிஷன் நேம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து கொடுத்துங்க. நான் நியூ அப்படின்னு கொடுக்குறேன். அதேமாதிரி காம்போசிஷன் டைமிங் வந்து நான் ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 10 செகண்ட்ஸ்க்கு வந்து காம்போசிஷன், அதாவது டைம்லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போசிஷனுக்குள்ளே வந்து மவுஸ் கர்சர் கொண்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த வியூவர் அதுக்கு கீழே வர எல்லாமே வந்து லேயர்ஸ் தான். அந்த ஃபஸ்ட்டாக இருக்க வியூவருங்கிறது வந்து லேயர் இல்லை. இது வந்து என்னென்னா இங்கே இருக்க இந்த ப்ரிவியூ விண்டோ தான் வந்து இங்கே வியூவர் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த வியூவர் எதுக்குன்னா நீங்கள் இன்னொரு வியூவர் புதுசாக ரெண்டாவது ஒரு வியூவர் க்ரியேட் பண்ணணுன்னா அந்த வியூவருங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காகனா ஃபஸ்ட்டு வியூவர் வந்து நீங்கள் ஆக்டிவ் கேமராவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் கேமராவோ இல்லை இதில் இருக்கிற எந்த சைடாக வேணால் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு வியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூவாக வச்சுருந்திங்கன்னா இது வந்து ரைட் வியூ, டாப் வியூ, இல்லை பாட்டம் வியூ, இல்லை ஆக்டிவ் கேமரா, இந்த எந்த வியூவாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா இப்போ வந்து நீங்கள் ஒரு 3D மாடல் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, அது வந்து 4-5 ஆங்கிலேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே ஒரே ஒரு வியூவர் வச்சு நீங்கள் வந்து அது எல்லாமே வந்து ஒரே டைமில் பார்க்க முடியாது. அதனால் வந்து நாம் எவ்வளோ வியூவர்ஸ் வேணுமோ அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ 3D சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸோ இல்லை சினிமா 4D, மாயா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவங்க 4 வியூவர் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வியூவர் வந்து ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, டாப் வியூ, அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் வியூன்னு 4 வியூவர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இங்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு வியூ, ஆக்டிவ் கேமரா அப்படிங்கிற ஒரே ஒரு வியூவர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா வந்து புதுசாக எவ்வளோ வியூவர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணோன்னா இங்கே இருக்க இந்த கிராஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். நமக்கு வந்து ஒரே ஒரு வியூவர் வேணால் ஒன்றை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வியூவரோட யூஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லேயர் என்னென்னா டெக்ஸ்ட் லேயர். இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து எதுக்குன்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எந்த ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணுனாலும் இந்த டெக்ஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ இப்போ இப்படியே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே போய் லேயர் நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணலாம். இதுவும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்கும். அது என்னென்னா இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் காம்போசிஷனுக்குள்ளே இந்த ப்ரிவியூ பேனலுக்குள்ளே வந்து மவுஸ் கர்சர் வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகும். இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும், இந்த ஃபாண்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட் சைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த கேரக்டர் அப்படிங்கிற பேனலில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இந்த விண்டோ வந்து இல்லைன்னா நீங்கள் இந்த கேரக்டர் விண்டோ வந்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த விண்டோ அப்படிங்கிற இந்த மெனுவில் போய் நீங்கள் கேரக்டர் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி உங்களுக்கு இது வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகலை, தனியாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேறு எங்கேயாவது இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த டெக்ஸ்ட் லேயரோட யூஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து சாலிட். இந்த சாலிட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்க ப்ளகின்ஸோ இல்லை எஃபெக்ட்ஸோ அது வந்து நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த சாலிட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இது மூலமாக தான் வந்து அந்த ப்ளகின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா நார்மலாக நம்ம வந்து எந்த ப்ளகினும் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ளகினை யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சாலிட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த சாலிட் லேயர் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரீநேம். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த விட்த்தும் ஹைட்டும் வந்து உங்களோட காம்போசிஷனுக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கும். அப்படிலாம் நீங்கள் வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தா அதோட கலர் உங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும்.
நான் வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கடைசியில் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலரில் ஒரு சாலிட் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ இதை வந்து நார்மலாக நீங்கள் 3D லேயராக யூஸ் பண்ணலாம். இங்கே 3D பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 3D லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரொட்டேட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து ரொட்டேட் ஆகும். கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி வந்துடும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ளகின் வீடியோ கோபைலட்டோட எலமெண்ட் 3D அப்படிங்கிற ப்ளகின் வந்து நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன் இந்த சாலிடில். ஸோ அந்த எலமெண்ட் 3D ப்ளகின் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து வீடியோ கோபைலட்.net அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் இந்த ப்ளகின் வந்து ட்ராக் பண்ணி இந்த சாலிட் மேலே கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளகின் வந்து இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து சீன் செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே நார்மலாக நமக்கு வந்து இங்கே இருக்க இந்த 3D வந்து டிஃபால்ட் 3D மாடல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நான் அதில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் மாடல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர் வந்து வேணுமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களோட மாடலுக்கு. நான் வந்து இந்த குரோம் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துட்டு நார்மலாக ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D மாடல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சாலிடில் இருக்கிற யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3D மாடல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து அடுத்த லேயர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா லைட். இந்த லைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி 3D மாடல்ஸ் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறோம்னா 3D மாடல்ஸில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து 3D லைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து அந்த லைட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறக்கு அந்த 3D மாடல். ஸோ அதுக்காக வந்து இந்த லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த 3D மாடல் வந்து எலமெண்ட் 3D யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 3D மாடல் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க 3D மாடல்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட லைட்ஸுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் ஒவ்வொரு லைட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக ரியலிஸ்டிக்காக வந்து லைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு எத்தனை லைட் வேணால் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஆம்பியன்ட் லைட், பாயிண்ட் லைட், ஸ்பாட் லைட், பேரலல் லைட்னு இதில் நீங்கள் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைட்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் லைட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்தது பார்த்தோம்னா கேமரா. இப்போ நார்மலாக பார்த்தோம்னா நாம் ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் 3D மாடல். ஆனால் இங்கே வந்து ரொட்டேட் பண்ண முடியல. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த கேமரா க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிவ்யூ விண்டோவில் வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா சரி இந்த சாலிட் வந்து நீங்கள் 3Dலேருந்து 2D மாற்றிக்கிங்க. ஏன்னா எலமெண்ட் 3Dங்கிறது 3D ப்ளகின் தான், அதனால் நீங்கள் வந்து இங்கே 3Dயில் மாற்ற வேண்டியதில்லை. ஸோ இப்போ வந்து கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். நீங்கள் மாடலோட அந்த 3D மாடலை வந்து 360 டிகிரியில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேமரா வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தா நல் ஆப்ஜெக்ட். இந்த நல் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்குன்னா இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு பொசிஷன் வேல்யூஸ் அதாவது இந்த கீ ஃப்ரேம்லேருந்து இந்த கீ ஃப்ரேம் போகிறதுக்குள்ளே இந்த பொசிஷன் வந்து இங்கேருந்து இங்கே வந்து மாறுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து இந்த சாலிட் லேயர் அதாவது இந்த எலமெண்ட் 3D லேயரை வந்து நாம் அது கூட பேரண்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து என்ன ஆகுன்னா இந்த 3D மாடல் வந்து இதோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து மூவ் ஆகும். ஆனால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணது நல்ல ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம பொசிஷன் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். நம்ம இந்த 3D மாடலுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. ஆனால் இது கூட பேரண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதோட பொசிஷன்ஸ் வந்து இதோட பொசிஷன் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுவும் மாற்றிக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் அந்த நல்ல ஆப்ஜெக்டோட யூஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஷேப் லேயர். இந்த ஷேப் லேயர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் லேயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நமக்கு பேசிக்காக ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிஸ்டார், பாத் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மாஸ்க் டூல், இந்த பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அது மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நார்மலாக ஒரு எலிப்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி அனிமேட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது ஒரு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு ட்ரிம் பாத் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து நான்
7 கொடுத்துக்கிறேன். எலிப்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ட்ரிம் பாத்தில் வந்து இப்போ கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த 2 கீ ஃப்ரேம் வந்து ஈஸி யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஈஸி யூஸ் கொடுத்துட்டு கிராஃப் எடிட்டில் போய் எடிட் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் அனிமேஷன் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2D ஆப்ஜெக்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அது எல்லாமே இந்த ஷேப் லேயர்ஸ் இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஷேப் லேயர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஃபஸ்ட்டாக நீங்கள் கீழே வந்து இருக்க லேயர்ஸ் எல்லாத்தோட கலர் வந்து நீங்கள் மாற்றணும், இல்லை மேலே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து டேரெக்டாக ஒரே ஒரு லேயர் மட்டும் அதுக்கு டாப்பில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து ஒரு வீடியோ இருக்குதுன்னா, அதாவது பாட்டம் லேயரில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, ஷேப் லேயர் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா எல்லா லேயர்ஸுக்கும் டாப்பில் தான் இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். அப்போ தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட ஸ்கேல் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து நான் கர்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளகின் வந்து ட்ராக் பண்ணி இதில் வந்து போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நார்மலாக இந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட கலர் வந்து இதில் வந்து இந்த கர்வ்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டலாக அந்த வீடியோவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து நம்ம RGBயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ தனித்தனியாக ரெட் கலர், க்ரீன், ப்ளூ எல்லாமே நீங்கள் வந்து தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இந்த ஒரு லேயர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாவே இது கீழே இருக்க எல்லா லேயர்ஸோட கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நார்மலாக வீடியோவோட கலர் அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து இந்த கலரில் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா அடோப் ஃபோட்டோஷாப் ஃபைல். இது வந்து எதுக்குன்னா, இப்போ இதுவும் டைனமிக் லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஃபோட்டோஷாப்லேருந்து ஒரு ஃபைல் வந்து இதில் எடுத்து போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் டைனமிக் லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மேக்ஸான் 4Dங்கிறதும். சினிமா 4D சாஃப்ட்வேர் வந்து இந்த ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆகிடுங்க ஒரு லேயர் மாதிரி. நீங்கள் அந்த 3D ஃபைல் வந்து சினிமா 4D அங்கே வந்து நீங்கள் எடிட் பண்ண உடனே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆகிக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மேக்ஸான் சினிமா 4D ஃபைல் வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்னென்ன மாதிரி டுட்டோரியல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.